ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்து ஒரு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். வாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு பேசிக் லெவல் கான்ஃபிகரேஷன் ஸ்டாட்டிக்கில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் டைம் அவுட்டரில் வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுவோம். அப்போதைக்கு நீங்கள் ஐபிலாம் கரெக்டாக அசைன் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, வாங்க தியரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் என்ன? ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறது. அப்படியே வந்து டைனமிக் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. ஈஸியாக வந்து ஸ்மால் நெட்ஒர்க்கில் வந்து கான்ஃபிகரேட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் டைனமிக்கில். ஆனால் இதில் ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது மேனுவல் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் வேறு ஏதாச்சும் நெட்ஒர்க்கோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஓகேவா? சப்போஸ் அது எரர் வந்தால் கூட ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்கேலபிலிட்டி. ஒரு ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் வந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற முடியும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் எஃபெக்ட் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? யூஸ் கேஸ் என்ன மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டின்னு பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எம்என்சி கம்பெனிலலாம் அதிக அளவில் யூஸ் பண்ண முடியாது. இதே ஸ்மால் ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இந்த மாதிரி செட்டப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து கம்பெனியில் வந்து டைனமிக்காக யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் பேக்கப்புக்கு ஏதாச்சும் ரவுட்ரு வேணும், எமர்ஜென்சிக்கு ஆல்டர்னேட்டிவாக வேணும்னா மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் விசஸ் டைனமிக். கான்ஃபிகரேஷன் மேனுவலாக இருக்கும், இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி லிமிட்டாக இருக்கும். எல்லாம் ஓரளவு தான். ஓகேவா? இப்போ பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது. அது மாதிரி செக்யூரிட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, நான் நியூ டேப் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுற ரவுட்டரை வந்து எடுத்துக்கிடுவோம். நான் கடைசியில் வந்து 3வது ரவுட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 ரவுட்டர் தேவை. 3 ரவுட்டர் நான் வச்சுக்கிறேன். ஓகே, 3 ரவுட்டர் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபிள் செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கேபிள் செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் வைக்கும்போது வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் உள்ளே வந்து அந்த சீரியல் போர்ட்டை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் போர்ட்டை இன்செர்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது 3 கண்டினியூஸாக பண்ணுங்கள். இது ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரியல் போர்ட் 2 தேவைப்படுறதுனால செகண்ட் எடுத்துக்க. உங்களுக்கு 1 தேவைப்படுதுன்னா 1 எடுத்துக்கலாம். அதில் ஃபாஸ்ட் இன்டர்நெட் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தேர்டில் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு சீரியல் போட்டாங்க ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். டிசிஇ இப்போ இதில் வந்து சீரியல் 0/0 வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே +1 வந்து 0 கொடுத்தாச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து சுவிட்ச் எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை வைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு சுவிட்ச் வச்சுட்டு தான் இங்கே வைக்கணும். ஓகேவா? இப்படி சுவிட்ச் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டம் வைக்க போகிறோம். ஓகே, சிஸ்டமும் வச்சாச்சு. இப்போ
சிஸ்டம் டு சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் கிராஸ் ஓவர் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஸ்டம் டு சுவிட்சு, சுவிட்சு டு ரவுட்டர். எப்பயுமே நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணீங்கன்னா முதல்ல ரவுட்டர் வந்து சீரியல் போட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரவுட்டர்லேருந்து அந்த கான்செப்ட் படி ரவுட்டர்லேருந்து பாஸ்வேர்டு பண்ணிட்டு 1 அதே மாதிரி இங்கே வந்து அதுக்கப்புறம் 1 2 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் ஏதாச்சும் போர்ட்டில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டைனமிக்கை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும், அதான் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்டாட்டிக்கை பொறுத்தவரை நம்மளால மேனுவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. எதுக்கு இந்த இது கரெக்டாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெஃப்ரெஷ் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் கொடுத்து பண்ணல, அதுவும் ஃபோட்டோ கால் எதுவுமே பண்ணல. இப்போதைக்கு நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், கேபிள்லாம் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷனுக்குள்ள போகிறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்தாச்சு. கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐபி அட்ரஸும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் கான்டாக்ட்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். பாஸ் 0/0. இப்போ வந்து ஐபி அசைன் பண்ணுவோம். ஐபி அசைன் பண்ணியாச்சு. கேப்சர் ஏதாவது ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இப்போ 10/CVSல வந்து ஃபஸ்ட் ரவுட்டர் 10.0.0.1.255.0.0.0 ஷடவுன் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கும். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும் ரெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, உங்களுக்காக இப்படி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஒரு டைம் எக்ஸிட் வெளியே வந்துடுங்க. எக்ஸிட் டெஸ்ட்டில் வந்து ஒர்க் ஆகாது இல்லை. அதுக்கப்புறம் இன்டர் சீரியல் 0/0 கொடுத்துட்டாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்குது 0/0 இருக்குது. 0/0லேருந்து 0/0 வந்து நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் இப்போ வந்து ஐபி ஆட் கொடுத்துட்டாங்க, அட்ரஸ் மாறும். அதுக்கப்புறம் வந்து 20.0.0.1 255.0.0.0 7 பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஏன் டவுனில் இருக்கு, நம்ம அப் பண்ணிட்டோம்ல, நோட் சடன் கொடுத்தோம்னா அப் ஆகிடும்ல அப்படின்றதுனா இங்கே ஒரு பக்கம் கனெக்ஷன் தான் அப்பா இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஆஃபில் இருக்குது. அப்போ 2 கனெக்ஷன் இருந்தாலும் தான் கம்யூனிகேட் ஆகுது. ஓகேவா, இப்போ வெளியே வந்துடுறேன். SHIPINTBR கொடுத்து என்னென்ன வந்து அசைன் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். இன்டர்ஃபேஸில் ஓகே அப்பில் இருக்குது, டவுனில் இருக்குது. நம்ம 2 இன்டர்ஃபேஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் அப் ஆகும். ஓகேவா,
இப்போ ப்ரோட்டோகால் செட் பண்ணுறேன். எப்பயுமே ஸ்டாட்டிக் ப்ரோட்டோகாலை பொறுத்தவரை நம்மக்கிட்ட இல்லாத நெட்வொர்க்கை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நம்மக்கிட்ட வந்து இப்போ 10 டாட் மட்டும்தான் இருக்குது. அப்போ 10 டாட் இருக்குது, 20 டாட் இருக்குது. ஓகேவா? இப்போ 13, 14, 15. ஓகேவா? அந்த நெட்வொர்க் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், 2021 வச்சுருக்கோம். இது என்ன வச்சுருக்கோம், 13.0.0.1 வச்சுருக்கோம். இந்த கேபிளுக்கு என்ன வச்சுருக்கோம், நம்ம அசைன் பண்ணது 20.0.0.1. அப்படி பக்கத்தில் இருக்கிற கேபிள் சீரியல் போர்ட் 0/0க்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், 20.0.0.2 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இது கன்வெர்ட்டேட்டுக்கு ஸ்பேசிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இப்போ அங்கே போயிடுச்சு. ஓகே, இதோட போர்ட்டுக்கு 0/0/0க்கு 20.1, இதோட 20.1க்கு வந்து 20.2. ஓகேவா? சரி, இதான் கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி வச்சுட்டு இதோட சீரியல் வந்து 30 கொடுத்துருக்கோம். 40.0.0.1 இன்ட்டு 40.0.0.2. ஓகேவா? இதை எக்ஸல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வர முடியல. அப்போ வந்து மாற்றணும். ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துட்டு இது ஸ்பேஸ் அதிகமாக. ஓகே, ஓகே, இதோட 0/1 இங்கே 0/0 இருக்கும், 0/1 இருக்கும். 0/0க்கு 0/0க்கு கனெக்ட் பண்ணுறப்போ 1 இருக்கும். +1ஐயும் 0/0ஐயும் கனெக்ட் பண்ணணும். மிச்சம் இருக்க 0/1 இருக்குது, இங்கே வந்து 0/1 இருக்குது. ஓகேவா? ஓகே, பண்ணியாச்சு. இங்கே ஒன்று வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ப்ரோட்டோகால் வந்து அதுக்கப்புறம் கொடுப்போம். இப்போதைக்கு ஐபி அசைன் பண்ணுறதை மட்டும் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ எனேபிள் கொடுக்குறேன். கான்ஃபிகர் டெர்மினல் கொடுக்குறேன். டேப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது, INT கொடுத்து எந்த இன்டர்ஃபேஸ் அப்பில் இல்லை, டவுனில் தான் இருக்குது. இப்போ வந்து ஐபி அசைன் பண்ண போகிற இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டுக்கு. இந்த இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டில் வந்து ஈத்தர்நெட் இருக்கலாம், ஜிகாபிட் இருக்கலாம், ஃபாஸ்ட் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டில் FMP வந்து 0 அமைச்சிட்டு ஐபி ஆட். இப்போ வந்து இது என்ன நெட்வொர்க்கில் இருக்குன்னு பார்த்தோம், 13 டாட். அப்போ 13.0.0.1 255 சப்நெட் மாற்றிருக்கணும். 0 மஸ்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த போர்ட் வந்து அப்போ ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டாக இருக்கா, இங்கே நம்ம பண்ணலை. இங்கே இப்போ மாறப்போகுது, க்ரீன் ஆகும். அப்போ ரவுட்டர் டு சுவிட்ச் கம்யூனிகேட் ஆகும். இங்கே அதே மாதிரி ரவுட்டர் டு சுவிட்ச் கம்யூனிகேட் ஆகும். இதுக்கப்புறம் நான் சீரியல் கொடுக்கும்போது இந்த 2 போர்ட்டு கம்யூனிகேட் ஆகி இப்போ ரெட்டாக இருக்கிறது வந்து க்ரீனாக மாறும். ஆனால் பார்க்குறீங்களா? இப்போ வெளியே வந்துக்கிறேன். இன்டர்ஃபேஸ் சீரியல் வந்து 20 டாட் வேணும். 20.0.0.2 கொடுத்துக்கிறேன். 255.0.0.0 இது தப்புன்னு காமிக்குது, சாரி. இன்டர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். 0/0 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஐபியை வந்து கொடுக்கணும். ஓ சரி. இப்போ வந்து ஐபியும் கொடுக்கணும். ஐபி ஆட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஆனால் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ சர்வர்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம இது கொடுத்தாலும் கொடுக்கலாம். முதல்ல வந்து எப்பயுமே சீரியலுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து கிளாக் ரேட் கொடுக்கணும். நான் முன்னாடி வந்து கிளாக் ரேட் எதுக்கு கொடுக்கலைன்னா அது வந்து டிடிஇயில் இருந்துச்சு, இது வந்து டிசிஇ வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அதனால். ஓகேவா?
இப்போ வந்து இப்போ வந்து டிசிஇ இது போட்டு வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் ரேட் கொடுப்போம். கிளாக் ரேட் 9600 கிளாக் ரேட் கொடுத்து நான் கொடுக்குறேன். இப்பயும் டவுனில் தான் இருக்குன்ட்டு வருது. ஓகேவா? எதனால் இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ கால் வந்து எதுவுமே அசைன் பண்ணல. நம்ம ஒரு தடவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ கால் வந்து அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சீரியலுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. சரி சரி இது வந்து 0/1 கொடுத்துருக்கேன்னா தப்பாக கொடுத்துட்டேன். இங்கே நோ கொடுத்துருக்கேன். நோ ஐபி நோ ஐபி. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0/1 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே கரெக்ட் தான். ஷடோ கொடுத்தாச்சு. ஓகேவா? எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் சீரியல் இன்டர்ஃபேஸில் வந்து உள்ளே போவோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் கொடுத்துட்டு 0/0 நம்ம கொடுக்கவே இல்லை. அதனால் முதல்ல வந்து பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்தோம். அதுக்கு வந்து 0/1 கொடுக்குறேன். அவன் கொடுக்குறேன் 0 கொடுக்க மறந்துட்டோம். இப்போ வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு 20.0.0.1 255.0.0.0 கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடாக இருக்குது. இதுக்காக ஓவர்லோடாக இருக்குன்ட்டு பார்த்தோம். இது வந்து INT கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே 20.1 இருக்குது, இங்கே 20.1 20.2 இது கரெக்டாக தான் இருக்குது. ஓவர்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்குது. அதாவது இங்கே வந்து நம்ம 20.1 தான் கொடுத்தோம். அப்போ இங்கே 20.2 கொடுக்கணும். ஓகேவா? நம்ம இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? 20.1 கொடுத்துருக்கேன்னா 20.1ன்ற கட்டரை வந்து நோ கொடுத்துட்டு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 20.1 வந்து அதை கொடுத்துட்டு 20.2 வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தாலும் என்ன வருது? ஓவர்லோடு வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த போர்ட்டை வந்து ஷடவுன் பண்ண போகிறோம். ஷடவுன் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அடுத்து எக்ஸிட்னு கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீரியல் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்கணும். இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1 அதே மாதிரி இங்கே வந்து 1 இருக்கா, இங்கே வந்து 2 இருக்கா, நோ கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ கான்ஃபிகரேஷன் இருக்கனால SHIPINTDR கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அன்லொக்கேட்டட்னு வரும். இது டவுன் இருக்கு. இது மாதிரி ஒரு தடவை உள்ளே போயிடுங்க. ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு நோ கொடுத்து ஷடவுன் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸிட் கொடுங்க. இப்போ SHIPINTDR கொடுத்தீங்கன்னா முதல் வந்து இந்த மாதிரி ஒன்று மட்டும்தான் நான் பாருங்கள். நல்ல பேரில் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணனால காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அசைன் ஆகலை. இப்போ நம்ம கரெக்டாக அசைன் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0க்கு வந்து என்ன 0/0ல் வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஐடி ஆட் முதல் இதில் வந்து 20.1 கொடுத்தோம் இதோட சீரியலில். இப்போ வந்து 2 கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதெல்லாம் அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம். 20.0.0.2 255.0.0.0 சீரியல் இது வந்து கிளாக் ரேட் கொடுத்தோம். கிளாக் ரேட் இது டிஃபால்ட்டாக 9600. இது வந்து டிசிஇயில் வந்து அப்ளை ஒன்லி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது. நம்ம வந்து டிடிஇயில் இருக்குது. ஓகே
அப்போ நோ சொல்கிறது மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிடுச்சுன்ட்டு அதுக்கு நோட்டிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ரெட் கலர் சிம்பிள் காமிக்கும். ஏன்னா கனெக்ட் பண்ணல. இப்போ கனெக்ட் பண்ணோன்னே இதுக்கு கம்யூனிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பின் பண்ணி பார்த்தா கூட பிங் ஆகும். ஆனால் இப்போ பிங் ஆகுதுன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்கில் வந்து ப்ரோட்டோகால்ன்றது மஸ்ட் பண்ணால் அந்த ரூல் ப்ரோட்டோகால்னால் ஒரு சம் ஆஃப் செட் ஆஃப் ரூல்னுவாங்க. அந்த ரூலை நம்ம பண்ணால் மட்டும்தான் இது வந்து கான்ஃபிகரேஷன் ஆகி கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? இப்போ இது ஓகே முடிஞ்சிச்சு. கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோம். கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக பண்ணுவேன். நோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரவுட்டர் சிக்கு வந்து கொடுக்கும்போது ரவுட்டர் சியில் வந்து முதல்ல எனேபிள் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் கான்ஃபிகர் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ஃபிகர் தெரிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டூ எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டி டிஆர் கொடுத்தீங்கன்னா மற்றது வரும். எதுவுமே அசைன் ஆகலை. ஓகேவா? இப்போ வந்து அசைன் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் கொடுத்து ஃபாஸ்ட் இன்டர்நெட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்? ஐபி 15 தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து மென்ஷன் பண்ணலையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15.0.0.1 இதுக்கு வந்து அது கொடுக்க போகிறோம். 15.0.2 இதுக்கு 13.0.0.2 இதை இப்போதைக்கு மனதில் போட்டு படிக்காது. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். 10.0.0.2 ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம நிறைய வச்சுருக்கணும். யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்? 0.0ல் வந்து கொடுக்க போகிறோம். ஐபி ஆட் என்ன கொடுக்க போகிறோம்? 15.0.0.1 எப்பயுமே ரவுட்டரில் 15.0.0 டிஃபால்ட்டாக வைக்கணும். சப்போஸ் செக்யூரிட்டி பர்பஸில் மாற்றுவாங்க. ஓகேவா? 255.0.0.0 எதுவும் சப்மிட் மார்க் கொடுத்துருங்க. இன்னும் சர்வர் மட்டும் இது கொடுத்தீங்கன்னா அப் ஆயிடும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அப் ஆயிடுச்சுன்னு வருது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்போ அப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த இது மட்டும் கம்யூனிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சீரியல் போர்ட்டை வந்து அப் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அப் பண்ண உடனே எல்லாமே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ எக்ஸிட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டு என்ன சீரியல் வைக்க போகிறோம்? ஐபி 0/2 ஓகேவா? 40.1 போன தடவை வச்சுருப்போம். இப்போ வந்து ஐபி ஆட் 14.0.0.255.0.0.0 இதுக்கு கிளாக் ரேட் 9600 இதில் ஏதாவது கொடுத்து பாருங்கள். அப்படி வரலாற்று நோக்கில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் காமிக்குது. எதனால் டவுன் காமிக்குதுன்னா சீரியல் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஸ்டேட் இஸ் டவுன் காமிக்குது. எக்ஸிட் கொடுத்துட்டு டூ எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டி டிஆர் இருங்க. சீரியல் போட்டு பார்த்தா டிவி வந்து பார்த்தா டவுன் ஆகிருக்குன்னு வருது. ஏன் டவுன் ஆகிருக்குன்னு அதை செக் பண்ணிடுவோம். எக்ஸிட் இதுக்கு வெளியே ப்ரீ பேஜில் வந்து டூ கொடுக்குறாங்க. எஸ்ஹெச் ஐஎன்டி டிஆர் இங்கே பார்த்தா 20.2 வந்து அப்பில் தான் இருக்குது. 20.2 வந்து அப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்குது. ஃபாஸ்ட் இன்டர்நெட் கொடுத்துருக்கோம். இங்கே இது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன கொடுக்கலன்னா இங்கே வந்து சீரியல் 0/1 இருக்கிறதோ எதுக்காக இப்படி காமிக்கிறேன்னா இங்கே 0/1 0/2 0/0 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே S0 S1 S0லேருந்து S0 கனெக்ட் பண்ணிட்டோம். S1லேருந்து
இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கான்ஃபிகர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா S1க்கு நம்ம அசைன் பண்ணலை. 14.1 நம்ம அசைன் பண்ணணும். அதை நம்ம பண்ண மறந்துட்டோம். ஓகேவா? இப்போ அதுக்காக வந்து 14.1 நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தாச்சு. இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1க்கு வந்து நம்ம அசைன் பண்ணல. ஐபி அட்ரஸ் 14.0.1 கொடுத்துட்டு கிளாஸ் வைஸ் கொடுத்து பாருங்க, வரலாற்று இருக்குங்க. ஓகே, ஷடவுன் பார்த்தீங்கன்னா அப்பா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டமுமே வந்து ரெட் டாட் இல்லை, கம்யூனிகேட் ஆகுது. இப்போ நல்லா பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் சிம்பிள் இருக்கு. போன தடவை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ சிஸ்டத்துக்கு வந்து ஐபி வந்து வச்சுக்கிடுவோம். ப்ரோட்டோகால் பண்ணாட்டி நான் சொன்னதில் பிங்க் ஆகாதுன்ட்டு அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 10.0.0.2 வைக்கணும். சரி, நாங்கள் 1 இருக்குன்னா 2 வச்சுட்டு இது கேட்வே வந்து மஸ்ட்டு மறந்துடாதீங்க. கேட்வேல தான் நிறையா பேர் வந்து மிஸ்டேக் வருவாங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே போய்ட்டு டிஸ்டார்ட்டில் போய்ட்டு ஐபிக்குள்ளே போய்ட்டு இதோட இது என்னது 12.30 நெட்ஒர்க்கு 13.0.0.2 ஃபஸ்ட்டு இங்கே கீழே அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து 13.0.1 கேட்வே. ஓகே, அதே மாதிரி இங்கே டிஸ்டார்ட்டில் போய்ட்டு ஸ்டாட்டிக்கும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 15 வேணா 15.0.0.2 அப்படி கிளிக் பண்ணுங்கள். 15.0.0.1 கேட்வே. ஓகேவா? இப்போ பிங் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து பிங் பண்ணுறதுக்கு ரன் கமாண்ட் போயிருங்க. பிங் எதை பண்ணுவோம்? இதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா? 15.2 பிக் பண்ணி பார்ப்போம். 15.0.0.2 எதுக்காக டெஸ்டினேஷன் போஸ்ட் அன்ரீச்சபிள் வருதா? பிங் ஆகாது. சப்போஸ் நம்ம இங்கேருந்து பிங் பண்ணி பார்ப்போம். பிங் 10.0.0.2 பிங் ஆகாது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது லிங்க் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே லாஸ் அந்த சைடு லாஸ் ஆகிருக்கு. இப்போ சிஸ்டம் டு சிஸ்டம் இங்கேருந்து சிஸ்டம்லேருந்து ரவுட் இருக்குங்க பார்ப்போமா? 10.1 ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 0 லாஸு. ஏன்னா இங்கேருந்து இங்கே வந்து பிங்க் ஆகும், கம்யூனிகேட் ஆகும். இதை விட்டு அவ்வளோ தூரம் போய் கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் முடியாது. எல்லா சிஸ்டத்துலையும் இங்கேருந்து இங்கே கம்யூனிகேட் ஆகும், இங்கேருந்து இந்த ரவுட்டருக்கு கம்யூனிகேட் ஆகாது. ஏன்னா வேறு வேறு நெட்ஒர்க் இருக்குல்ல, சேம் நெட்ஒர்க் தான் கம்யூனிகேட் ஆகிருக்கும், வேறு வேறு நெட்ஒர்க் வச்சுருக்கோம். ஓகேவா? மெயினாக அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரோட்டோகால் பண்ண போகிறோம். இந்த ரவுட்டில் வந்து பண்ண போகிறோம். ப்ரோட்டோகால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே, இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் நேம் வச்சுக்கிடுவோம். ஹோஸ்ட் நேம் VHW விஸ்வானே வச்சுக்கலாம். கான்டினெக்டர் தான். சாரி, கான்ஃபிகரேஷன் டெர்மினல் எப்படி பார்ப்போம். டெர்மினல் கொடுத்துட்டு ஹோஸ்ட் நேம் விஸ்வா. ஓகேவா? இப்போ வந்து இந்த இதை வந்து நான் விஸ்வான்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரவுட்ரு 0 வந்து விஸ்வான்னு இருக்கு. கான்ஃபிகரேஷனில் டிஸ்பிளே இருக்குது. அப்போ வெளியே வந்துடுது. இப்போ கான்ஃபிகரேஷனில் இப்போ வந்து போஸ்ட் ஹச்சில் அமைச்சு டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இதை பார்த்தீங்கன்னா
போஸ்ட் நேம்குள்ள கான்ஃபிகரேஷனில் இருக்கு. அப்போ அச்சு நமக்கு போஸ்ட் அனுப்பிட்டு இது சூர்யான்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து இது வந்து விஸ்வா, இது இது தமிழ், இது வந்து சூர்யா. ஓகேவா? உங்களுக்காக இதிலே போடுறேன். ஏஎஸ்ஹெச்டபிள்யூ விஸ்வா ஆர் ரவுட்டர் ஆர் விஸ்வா தமிழ் சூர்யா. ஓகேவா? ஓகே, வச்சாச்சு. இப்போ ஃபோட்டோ கால் பண்ணுவோம். கான்ஃபிகரேஷனுக்குள்ளே தான் இருக்கணும் ஃபோட்டோ கால். ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக்கை பொறுத்தவரை இல்லாத நெட்ஒர்க்கை வந்து சொல்லணும். அப்போ 10 டாட் நெட்ஒர்க் இருக்குது, 20 டாட் நெட்ஒர்க் இருக்குது. அப்போ இல்லாத நெட்ஒர்க் என்னது? 13 டாட் நெட்ஒர்க் தெரியாது, 14 டாட் தெரியாது, 15 டாட் தெரியாது. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டாரு நம்ம ஆளு. கேட்டுட்டு இங்கே சொல்கிறாரு, இதோட ஸ்டாட்டிக் வந்து ஐபி ரவுட்டு இப்போ 10 ஐபி ரவுட்டு கொடுத்தாச்சா? ஐபி ரவுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தெரியாத நெட்ஒர்க் என்னது? 13 டாட் தெரியாது. இப்போ அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 10 நெட்ஒர்க் 20 நெட்ஒர்க் தான் பக்கத்தில் கனெக்ட் பண்ணதுக்கு, அதெல்லாம் இல்லை. அப்போ 13 டாட் 0 டாட் 0 டாட் 0 255 0 டாட் 0 டாட் 0 எந்த பக்கம், அதாவது நம்ம நெய்பர் எதிர்த்தாப்புல இருக்க நெய்பர் யாரு, இவர்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகணும்னா யாரோட ஹெல்ப் தேவை? இவரோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. அப்போ 20 டாட் 0 டாட் 0 டாட் 2 இவரோட ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இப்போ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் யார் இது தேவை? 14 டாட் நெட்ஒர்க்கும் 15 நெட்ஒர்க்கும் எல்லாமே வந்து இவரோட ஒரு தடவை ஹெல்ப் கேட்டோம்னா இவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ அப்படியே மேலே அப்பர் பேரை அமைக்கிட்டு 14 நெட்ஒர்க் வேணும், 15 நெட்ஒர்க்கு வேணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இங்கேயும் கான்ஃபிகரேட் பண்ணால் மட்டும்தான் இது கூட இது கம்யூனிகேட் ஆகும். ஒரு பக்கம் கான்ஃபிகரேட் பண்ணணும்னா வராது. ஓகேவா? இப்போ கான்ஃபிகரேஷனுக்குள்ள இருக்கும். இப்போ ஐபி ரவுட் கொடுத்துட்டு எந்த நெட்ஒர்க்கு நமக்கு தெரியும்? 20 நெட்ஒர்க் தெரியும், 30 நெட்ஒர்க் தெரியும். அப்போ 10 நெட்ஒர்க் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ 10 டாட் 0 டாட் 0 டாட் 0 255 டாட் 0 டாட் 0 டாட் 0 எந்த பக்கத்துல இருந்து வருவாங்க? அவங்க இந்த பக்கத்துல இருந்து வரணும். இதுக்கு எப்பயுமே ஆப்போசிட்ல இவரை கான்டாக்ட் பண்ணா இவரை பிடிக்கணும். இவர் வாட்ச்மேன் மாதிரி. இவரை கான்டாக்ட் பண்ணா இவர், இங்க இருந்து இவரை கான்டாக்ட் பண்ணா இவர், அந்த மாதிரி. 20 டாட் 0 டாட் 0 டாட் 1 இப்போ அப்படியே இங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு யார் நெட்ஒர்க் தேவை? தமிழ் இங்கே இருக்கான். இப்போ என்கிட்ட 20 நெட்ஒர்க் இருக்குது, 30 நெட்ஒர்க் இருக்குது. 10 வந்து கம்யூனிகேட் பண்ண போயிட்டோம். அப்போ 14 இருக்குது. அப்போ 50 நெட்ஒர்க் மட்டும் இல்லை. அப்போ யாரை கான்டாக்ட் பண்ணணும்? அவனுக்கு முன்னாடி இருக்க வாட்ச்மேனை 14.2 கான்டாக்ட் பண்ணணும். 15 கொடுத்துட்டு கான்ஃபிகர் டெர்மினல் ஐபி ரவுட்டு 10 இருக்கா? இது வந்து 50 நெட்ஒர்க் நமக்கு தேவை. யாரை கான்டாக்ட் பண்ணணும்? அவங்களுக்கு வாட்ச்மேன் வேறு. அப்போ 14 நெட்ஒர்க் கொடுத்துட்டு கடைசி நம்ம யார் வாட்ச்மேன் நம்பர் என்னது? 2. ஓகேவா? ஓகே. யூஎஸ்ஹெச்ஐபி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ப்ரோட்டோக்காலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தமிழ் சிஸ்டம் மட்டும் 10 டாட் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிட்டாரு, 20 டாட் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிட்டாரு, 30 டாட் 50 எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிருக்காரு. அப்படியே நம்ம இவருக்கு விஸ்வாவை பார்த்துருவோம். யூஎஸ்ஹெச்ஐபி ROUTE ரவுட்டு கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் யார் யார் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க, டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காது இவங்க கூட.
இவங்க நெட்ஒர்க்கில் ஆட் பண்ணியிருக்கோம் 30 40 50. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் ஒரு தடவை 2 தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். நான் வைக்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி செஞ்சு சவுண்ட் அதிகமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ சூர்யாவுக்குள்ள வந்தாச்சு. சூர்யாவுக்கு வந்து யார் யார் தெரியும்னு பார்ப்போமா? சூர்யாவுக்கு வந்து 50 நெட்ஒர்க் தெரியும், 40 நெட்ஒர்க் தெரியும். இவங்கள தெரியாது, 30 நெட்ஒர்க் தெரியாது, 20 நெட்ஒர்க், 10 நெட்ஒர்க் தெரியாது. தெரியாதவங்களை வந்து அசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அப்போ போட்ட மாதிரி இதுலேயும் போகிறேன். டு எஸ்ஹெச் ஐபி ஆர்ஓயு ரூட் கொடுத்தேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 14 15 தான் கனெக்டில் இருப்பாங்க. 40 நெட்ஒர்க் 15 நெட்ஒர்க் தான் கனெக்டில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் போட போகிறேன் ஐபி ஐபி ரூட் ஐபி ரூட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் யார் யார் தெரியாது 10 நெட்ஒர்க் 20 நெட்ஒர்க் தெரியாது 10.0.0.0 கொடுத்துட்டு 255.0.0.0 கொடுத்துட்டு யார் அவர் 10 தொடர்ந்து யாரை பார்க்கணும் இங்கேருந்து போகிறோம். இப்போ யாரை பார்த்தா போதும்? அப்போனா 40.1 பார்த்தாலே போதும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதை விட்டு வெளியே போகணும்னா முதல் இவனத்தோட பர்மிஷன் கேட்கணும். இப்போ இங்கேருந்து எல்லாத்துக்கும் போனோம்னா இவங்கிட்ட பெருமிஷன் போட்டால் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவான். அப்போ இவங்கிட்ட பெருமிஷன் இவன் கொடுத்தா இவங்க கொடுத்தா இவன் கொடுத்துருவான். அப்போ 14.1 14.0.0.1 அடுத்து 20.0 தெரியாது. இப்போ 20 சாரி 20. ஓகே, அவன் வாங்கி கொடுத்துருவான். அடுத்து என்ன நெட்ஒர்க் தெரியாது? 30 நெட்ஒர்க் தெரியாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது எஸ்ஹெச் ஐடி ஆர்ஓடி ரூட் கொடுத்தேன்னா இவர் சூர்யா கிட்ட யார் யார் கனெக்ட் ஆகுதா? 10 கனெக்ட் ஆகுது, 20 30 40 எல்லாமே கனெக்ட் ஆகுது. டேரெக்டாக கனெக்ட் ஆகுது 40 50 மட்டும் தான். ஏன்னா இவங்க டேரெக்டாக இருக்காங்க, உங்கள்கிட்டலாம் வாங்கி தருவாங்க. இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகும். இப்போ பார்ப்போம் பிங் கொடுத்துருக்கிறத. இது 10.2வா? 10.2 வந்து இவரோடது சிஸ்டத்தோட. இங்கேருந்து சிஸ்டத்தில் வந்து 15.2ல வந்து 10.2 பிங் பண்ணுங்க. பார்த்தீங்களா? 0 லாஸ்ட்டில் பிங் ஆகுது. இப்போ இங்கேருந்து போன தடவை பண்ணி பார்த்தோம்னா பிங் ஆகலை. இது பண்ணி பார்ப்போம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகேயா? இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கிளாரிட்டி இன்னும் வரல, டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே 24 ஹவர்ஸில் வந்து ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் புதுசாக இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் நெட்ஒர்க் லைனில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.